Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. சாரி மக்களே, சாரி guys, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணி ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகிட்டேன்னு. ஐயோ என்னடா போன காயல் எங்கிட்ட தொலைஞ்சு போயிட்டியா இல்லை அந்தால மறைஞ்சு போயிட்டியான்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்டு இருக்கியா. நிறைய பேர் கமெண்ட்டில் அடுத்த வீடியோ எங்கே அப்படின்னு கேட்குறியா. வீடியோ இருந்தால் தானே. ஒரு மாதமாக வீட்டில் ஃபங்க்ஷன் பார்த்துடுங்க, வீட்டில் சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருந்தாவளா, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த கிட்ட பக்கத்தில் இருக்க குத்தாலம் போகிறதும் குளிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போகிறதும் சிக்கன் வறுத்து சாப்பிட்றதும் அப்படியுமா இருந்துச்சு. வீட்லேயும் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு சம்பவம், மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால அதுக்கும் நிறைய கெஸ்ட்டை கூப்பிட்றதுக்கும் அந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கிறதுக்கும் நாளாயிட்டு பார்த்துக்கிடுங்க. நம்ம திருப்பூர் மோகன் வந்திருப்பாப்புல. பார்த்தி ப்ரோ வீடியோவில் அது நீங்கள் பார்த்துருப்பிய. ஆமாம், பார்த்தி பைக் ரைடர் அவங்க வந்திருந்தாங்க. பார்த்தி அண்ணனுடைய வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷனையும் அவர் கவரேஜ் பண்ணி போட்டிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துடுங்க. அந்த ஃபங்க்ஷன் இருந்ததுனால நம்ம நிறைய வீடியோ எடுக்க முடியல, சுத்தமாக வீடியோ எடுக்க முடியலன்னு வைங்களேன். இப்போ ஒரு மாதம் ஆகிப்போச்சா, இப்போ கண்டென்ட் நிறைய கிடக்கு. ஆனால் கண்டென்ட்டை எடுத்து அதை எடிட் பண்ணுறதுக்கு மாச்சலாக இருக்குது. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பார்த்துடுங்க. அதை எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே. ஆமாம், எடிட்டிங் ஆப்புக்குள்ளே போய் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ரீல்ஸ் அப்பப்போ எடுத்து அந்தால போட்டுட்ருக்கேன். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திய என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. கூடிய சீக்கிரம் பெரிய அப்டேட்டோட வாரேன். நம்ம கரும்புலியை வேற கொடுத்தாச்சு. கரும்புலி இல்லைன்னு ஒரு ரைடு ஒன்றும் போக முடியலையா. இன்னும் இந்த மாதமாக அந்த ஜூன் 1 இன்னைக்காவது இதுக்கப்புறம் ரைடு எதாவது போகலாம், வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் பெருசாக வாய்ப்புகள் அமையலை பார்த்துக்கிடுங்க. இப்போ நமக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே வீடியோ எடுக்கிறதுக்கு பழக்கமே போயிடுச்சு பார்த்துங்க. கைப்பழக்கம் திறந்துக்கிட்டு இருந்தால் தானே கைப்பழக்கத்தை வச்சு எதையாவது செய்ய முடியும். அது அந்தால விட்டதுன்னு விட்ட குறை தொட்டக்குறை ஆகிப்போச்சு. எடிட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது பார்த்துடுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாச்சலாக இருந்தாலும் அதை எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு பெரிய மாச்சலாக இருக்குது. அதனாலே அந்தால வேலை முடிஞ்ச ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. கண்டென்ட் நிறைய இருக்குது, பைக்கு நிறையா வந்திருக்கு. நம்ம மார்க்கெட்டில் 2-3 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ எனக்கு புதுசாக நம்ம பைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அட்வென்ச்சர் பைக்கு. அந்த அட்வென்ச்சர் பைக்கு ஏதாவது நமக்கு செட் ஆகுறது சூட் ஆகுறத போய் வீடியோ எடுத்து நம்ம ஓட்டி பார்த்து அதை மக்களுக்கு காட்டி இப்படி நிறைய அலுவல் பணிகள் இருக்கிறது. ஆனாலும் காயல் என்பவன் பெரும் சோம்பேறியாக மாறிவிட்டதுனால் அது செய்ய முடியாத நிலைமையில் அப்படியே சுற்றிட்டு அலையிறான் பார்த்துக்கிடுங்க. வீட்டு வேலை இப்போ கொஞ்சம் 1-2 முடிஞ்சு போச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வேறு திறக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னத்தையாவது எடுத்து மக்கள்கிட்ட ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா லிங்க்கு ஜாயிண்டாகவே மாட்டேங்கி. என்ன பண்ணனே ஒரே ஒரு 2-3 நாளாக ஒரே குழப்பம் தான் பார்த்துக்கிடுங்க. எடுத்து வீடியோ பேசுகிறதுக்கும் தோண மாட்டேங்கி. சரி பேசி எடுத்துட்டோம்னா அந்தால எடிட் பண்ணணுமே, எடிட் பண்ணுறதுக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா, ஃபோனில் நமக்கு கேப்கட் வச்சுருந்தேன், வெளிநாட்டு வெர்ஷனு. நம்ம திருப்பூர் மோகன் பையன் ரித்திக்கு தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தான் பார்த்துடுங்க. அது என்னாச்சு அப்படின்னாச்சுன்னா, இடையில ஒரு வாட்டி அப்டேட் வெர்ஷன் கொடுக்கும்போது டிலேட் ஆகி போச்சு. என்னென்னமோ கேட்டுச்சின்னு சொல்லி பண்ணுனே டிலேட் ஆகி போச்சு. இப்போ கேப்கட் இல்லாமல் மற்ற ஆப்பில் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பழகிட்டோம். அதோட வாய்ஸு கிளியரு அது எல்லாமே அதில் தான் நல்லா இருக்கும். அப்போ அதால் விட்டாச்சு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் காயல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல பார்த்துடுங்க. கோவப்படுறவங்கலாம் கொஞ்சம் கம்மியாக கோவப்படுங்க. என் மேலே ரொம்ப கோவப்படுறாதே, தாங்காத மனசு. ஏன்னா நமக்கும் கேஆர்எஃப் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அந்த கேஆர்எஃப் ஃபேமிலிக்கு ஒரு டச்சப் இல்லாமல் போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனாலும் என் குரலை கேட்காம நிறைய பேர் நிம்மதியாக இருப்பிய, நிறைய பேர் வருத்தப்படுவிய. நிம்மதியாக இருக்கிறது 4%னாலும் வருத்தப்படுறது ஒரு 40% இருக்குது பார்த்துடுங்க. அது உண்மைதான். இன்றைக்கி கூட எதுக்கு இந்த வீடியோ கூட எடுக்கிறேன்னா, எனக்கு இன்றைக்கி கூட ஒரு ஃபோன் மலேசியாவிலேருந்து வந்துச்சு பார்த்துடுங்க. என்ன ப்ரோ வீடியோவே காணோம், உங்கள் வீடியோக்கு வெயிட்டிங்னு. மலேசியாவில் இருந்து. ஐயோ சாமி போதுண்டா, இந்த சப்போர்ட்டு போதும் அப்படின்றதுக்காக தான் சரி நம்ம கேஆர்எஃப் பார்க்காம இல்லை கேஆர்எஃப் நம்மளை பார்க்காம ஒரு பெரிய ஒரு கேப் விழுந்துட்டுருக்கே, அந்த கேப்பை ஒரு லாரி மண்ணை போட்டு மூடுவோம், சரி பண்ணிடுவோம், பாலம் போட்டு சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். இதில் ஒன்றும் பெரிய கண்டென்ட் இருக்காது. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு மாதமாக வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கார்டு அடித்து மக்களை கூப்பிட்டு ஃபங்க்ஷனை நடத்தி முடித்து அப்புறம் கெஸ்ட் எல்லாம் வீட்டில் இருந்து ஒரு 10 நாளாக அவங்கள வெளியே கூப்பிட்டு போகும், அவங்க கூட இருக்கவும் இதுக்கே சரியாக போச்சு. இந்த மாதம் முழுக்க அந்த ஆளை போயிடுச்சு பார்த்துருங்க. எங்கேயுமே பெரிய ட்ரிப்பு கூட போகலை. சும்மா நாங்களாக ஃபேமிலியாக ட்ரிப்பு போய்கிட்டது தான். குற்றாலம் சீசன் வேறு ஆரம்பிச்சிச்சு. இப்போ பைக் ரைடு குற்றாலத்துக்கு எடுத்து போகலாம் அப்படின்னு பார்த்ததுன்னா
நான் பைக்லெஸ் பாயாக இருக்கேன். ஆமாம், பைக்கு இல்லாத ஒரு ஆள். இப்போ முன்னாடி பைக்கு நல்லா 1-2 பைக் இருந்துச்சு. இப்போ ஒரு பைக்கு தான் இருக்குது, தண்டர்பேடு. அந்த தண்டர்பேடும் வந்து 2 டயரும் பஞ்சர் ஆகி போய் மோசமாக அது ஏதோ 2-3 கண்டிஷனில் இருக்குது. நம்ம அதை தூக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது பார்த்துடுங்க. அப்போ பைக்லெஸ் பாயோடைய நிலைமைகளாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கேன். அது ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கா. இப்போ ஏதாவது ஒரு பைக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி போனால் எல்லா நேரமும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கடன் வாங்க முடியாதுல்ல. ஏன்னா இவன் என்ன இவனுக்கு இப்போ பைக் இல்லைன்னாக்காக நம்ம பைக்கை வாங்கிட்டு போவான்ட்டு யாராவது சொல்லிடக்கூடாது, மனசில் நினச்சிடக்கூடாது. பற்றிலாம் நினச்சா கூட நமக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் பைக்கு நமக்குன்னு ஒரு பைக்கை வாங்கணும். அதுக்கு காசு முதல்ல வேணும், அதான் முக்கியம். ஏன்னா பழைய பைக்கை நம்ம கொடுத்துட்டு அந்த காசையும் செலவு பண்ணி விட்டுறேன். இப்போது வேறு புது பைக் வாங்குறதுக்கு காசும் இல்லை. புது பைக்கு என்ன பட்ஜெட்டில் வாங்கணுங்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை. இப்போ நிறைய அட்வென்ச்சர் வந்திருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸு 210 வந்திருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. அப்புறம் KTM 390 வந்திருக்கு. அப்புறம் ட்ரையம்பில் ஒரு வண்டி வந்திருக்கு. ட்ரையம்பில் அப்டேட் பண்ணி ஒரே இன்ஜின் தான், பட் அப்டேட் பண்ணி வந்திருக்கு. இப்படி ஒன்று ஒன்றா அட்வென்ச்சரில் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. இது இன்னொன்று கவாசாக்கி 300 கூட ஒரு அட்வென்ச்சர் வரப்போ தான். இப்படி நம்ம என்ன பார்க்க, நம்மளும் ட்வின் சிலிண்டர் போகவா இல்லை வந்து சிங்கிள் சிலிண்டர்லவே இருக்கவா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கேன். கிளி ஜோசியம் பார்த்து சீட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். அதுக்காக வெயிட்டிங்கு. ஒன்று ஒன்றா குழப்பத்தில் இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போவும் பாருங்கள், ஒரு இடத்துல நின்று பொசிஷன் செட் பண்ணி ஆங்கிள் பார்த்து சரி இந்த மாதிரி கண்டென்ட்டை பேசுவோம், மக்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துவோம், பேக்ரவுண்டை பார்த்தா சொல்ல அந்த மைண்டே வரல. அதனால தான் இந்த காரில் இப்போ நான் திருநெல்வேலி போயிட்டுருக்கேன் பார்த்துடுங்க. அந்தால ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட ஒரு அப்டேட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துடுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவை இப்படியே சேவாக வச்சுக்கிடுங்க. நான் வந்து அடுத்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் கொடுக்க போகிறேன். அந்த அப்டேட்டை நாளைக்கே கொடுத்துட்றேன். ரொம்ப ஒன்றும் தூரத்தை இன்றைக்கி கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுக்க முடியல. அது நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லி உங்கள்கிட்ட அப்டேட் கொடுக்கணும். அந்த அப்டேட்டுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வீடியோவை அப்டேட்டோட கொண்டு வரேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். காயல் வந்துட்டேன். திருப்பி நம்ம ஆட்டோ வந்து பயங்கரமாலாம் இருக்காது. நம்ம தான் நத்த மாதிரி தானே நவுந்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப பயங்கரமாக போகிறதுக்கு சோலோ கிரியேட்டரு நானே எடுத்து நானே வீடியோ எடிட் பண்ணி நானே போட்டு நானே மக்கள்கிட்ட இருந்து திட்டு பாராட்டையை வாங்கிக்கிட்டு இந்தால ஓடிக்கிட்டு இருக்கேன்ல. அதனால் ரொம்ப பெருசாக பயங்கரமாலாம் போக முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது அந்தால வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துடுங்க. போதும், கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன், 2 ஜீவன் பிடிச்சிட்டு இருக்கு, கை வலிக்கும் போல இருக்குது, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை. அதனால் போதும், வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோ காத்துட்ருக்கேன். சரியா, பாய்.